இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் தமிழ் இஸ்லாமிய இசை மரபுக்கு தான் ஆற்றிய இலக்கிய பங்களிப்பு குறித்தும் தான் வெளியிட்ட இசை பாடல்கள் குறித்தும் பேசுகிறார் மலேசிய கவிஞரும் பாடலாசிரியருமான AZM ஹாரூன் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது கவிஞராகவும் பாடலாசிரியராகவும் மலேசிய தமிழ் மண்ணில் இஸ்லாமிய பாடல்களை தொடர்ச்சியாக ஏற்றி இஸ்லாமிய தமிழிசை மரபுக்கு ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பை தந்து வருகிற கவிஞர் AMZ ஹாரூன் அவர்களை இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். தமிழகத்தை பிறப்பிடமாக கொண்டு மலேசியாவை வாழ்விடமாக கொண்டு மலேசிய மண்ணிலிருந்து தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் இஸ்லாமிய இசை மரபிற்கும் பங்களிப்பு செய்து வருகிற தங்களது இசைப்பணி குறித்தும் பாடல் இயற்றுகிற விதங்கள் மற்றும் அது சார்ந்து இதுவரை அவர்கள் ஆற்றி வந்திருக்கிற பல்வேறு விதமான படைப்பிலக்கிய பங்களிப்பு குறித்தும் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் கவிஞர் AMZ ஹாரூன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இசை முரசு FM உடைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் மலேசியாவிலிருந்து இணைந்து நிகழ்ச்சியிலே உங்களுடைய படைப்பிலக்கிய பங்களிப்பு குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறீர்கள். உங்களை அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். மிக்க மகிழ்ச்சி. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கிய இசை முரசு FM இந்த நிர்வாகத்தினருக்கும் தங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேட்டியை தொடங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப உங்களுடைய பாடல் இயற்றிய உங்களுடைய இசைத்துறை சார்ந்த அனுபவங்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. தமிழகத்துல உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கல்வி, இது குறித்த உங்களுடைய தமிழக பூர்வீகம் குறித்து ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வழுதூர் என்கிற ஒரு அழகான ஒரு அற்புதமான கிராமம். அந்த கிராமத்துல மர்ஹூம் முகமது ஜியாவுதீன் ஆயிஷா பிவி தம்பதியினருக்கு 5வது பிள்ளையாக நான் பிறந்தேன். என்னுடைய அண்ணன் மூத்தவர் மர்ஹூம் ஜஃபருல்லா கான் அவர்கள், 2வது அண்ணன் முகமது மன்சூர் தற்போது வழுதூர் ஜமாத்தின் தலைவராக இருக்கிறார்கள். 3வதாக ஹமீதா பானு என்கிற என்னுடைய அக்கா, 4வதாக ரசீதா பானு, 5வதாக நான் பிறந்தேன். என்னுடைய படிப்பு வழுதூரிலும் அதனை அடுத்த ஊரான வாளாந்தரவிலும் நிறைவு பெற்றது. அதன் பிறகு நான் மலேசியா வர வேண்டிய சூழ்நிலையின் காரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து அந்த படிப்பை நான் தொடர முடியவில்லை. அதன் பிறகு மலேசியா அப்படியே என்னுடைய தொழில் வேலை இப்படியே என்னுடைய பணிகள் சென்று கொண்டு இருக்கிறது. உங்க குடும்பம், மனைவி, மக்கள் பத்தி சொல்லுங்க. என்னுடைய மனைவி ரமலான் ஹசீனா இங்கேதான் என்னுடைய மலேசியால தான் இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகள் மூத்தவர் முகமது ஜமீருதீன் இப்பொழுது ஒரு லேப்ல பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. 2வது முகமது அல்ஜாரிஸ், அவரும் போட்டோகிராஃபரா பணியாற்றி இருக்காரு. KL டவர்ல எக்வேரியத்துல KL டவர்ல அந்த போட்டோகிராஃபரா பணியாற்றி இருக்காரு. 3வது மகன் முகமது ஜியாத், அவர் காலேஜ் படிப்புல தொடர்ந்துகிட்டு இருக்காரு. 4வதாக என்னுடைய அம்மாவாக பிறந்த என்னுடைய அருமை மகள் நூருல் ஆயிஷா, அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப மலேசியாவிற்கு எந்த காலகட்டத்துல உங்களுடைய பயணம் இருந்தது? திருமணத்திற்கு முன்பா பின்பா? என்னுடைய பயணம், என்னுடைய தந்தையார் பினாங்குல மிக புகழ் பெற்ற குயின் ஸ்ட்ரீட்ல இருந்த டாவூத் ரெஸ்டாரண்ட்ல சிறு பிரயாத்துல இருந்து அங்க பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் 1983ல அங்க போனேன். பிணைக்கு தான் நான் காலடி வச்ச மண்ணு. நான் போய் அங்க உள்ள அந்த கடப்பிதழ் வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு மீண்டும் தந்தையார் தமிழகத்துக்கே அனுப்பிட்டாங்க. அதனால தமிழகத்திலேயே நான் அதை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிறகு 12 வயசுல மீண்டும் நான் மலேசியாவுக்கு வந்தேன். அந்த அடையாள அட்டை எடுக்கிற விதமாக எடுத்து விட்டு அதோட என்னுடைய மறக்க முடியாத என்னுடைய உறவினர்
அப்துல் ரஹீம் அவர்கள் வந்து எனக்கு தொழிலுக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி எனக்கு வந்து ஒரு குருவாக இருந்து என்னை வழிகாட்டி கொண்டிருந்தவர்கள். அவர்களும் அவருடைய துணைவியார் குல்சாத் பேகம் குல்சாத் பிவி அவங்களும் வந்து என்னை தன்னுடைய பிள்ளையாக பராமரித்து, அந்த 12 வயசுல வந்து தாயை பிரிந்து அந்த வேதனை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அப்ப என்னை அரவணைத்து அந்த தொழில்களை கத்துக் கொடுத்து இப்போ வரைக்கும் என்னை வந்து தங்கள் குடும்பத்தில் ஒருவராக என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படித்தான் என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. அதன் பிறகு சொந்தமாக உணவகம் திறந்தேன். அதன் பிறகு வந்து ஒரு மளிகை கடையில இருந்தேன். அப்படியே வந்து அந்த தொழில்களை கத்துக்கொண்டு பிறகு வந்து மினி மார்க்கெட் தொழில வந்து ஒரு 22 வருஷம் வியாபாரம் செய்தேன். இப்பொழுதுதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த தொழிலை விட்டு ஒரு சிறிய அளவுல ஒரு உணவகத்தை ஆரம்பித்துக் கொண்டு இப்பொழுது அதை நடத்தி கொண்டு இருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. இப்ப வந்து ஒரு நீண்ட அனுபவம் மலேசியால. இப்ப மலேசியால எந்த பகுதியில வாழ்ந்துட்டு? இப்போ வந்து நம்ம ஸ்லாயாம் பாரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற, அதாவது பத்துமலை கோயில் உலக பிரசித்தி பெற்றது எல்லாருக்குமே தெரியும். அதன் அருகில வந்து ஸ்லாயாம் பாருங்கிற வட்டாரம். ஆமா, பத்துமலை கோயில் அந்த பகுதியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, சிறப்பு சார். இப்ப வந்து நிறைய பாடலாசிரியர் பங்களிப்பு வந்து தமிழ் இஸ்லாமிய இலக்கிய மரபுக்கு செஞ்சிருக்கீங்க. எப்போதுல இருந்து உங்களுடைய எழுத்து துவங்குது? நீங்க நேரடியாக பாடல் புனைகிற பணிக்கு வந்தீங்களா, இல்ல கவிதைகளோடு கட்டுரைகளோடு? எழுத்துக்கும் உங்களுக்குமான, இலக்கியத்துக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு எந்த காலகட்டத்துல எங்க இருந்து தொடங்குது? அதாவது வந்து நம்ம கிராமங்கள்ல உங்களுக்கு தெரியும், அந்த காலங்கள்ல வந்து மணமக்களை வாழ்த்தி வந்து நம்ம சினிமா மெட்டுல பாடல்கள் அமைத்து எழுதி பாடுவோம், சங்கம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆரம்பித்ததுதான் என்னுடைய அந்த அனுபவம். அந்த சினிமா மெட்டுல வந்து மணமக்களை வாழ்த்தி பாடல்களை எழுத ஆரம்பித்ததுதான் அது. இன்று வரைக்கும் அதான் முதல் கட்டம். வழுதூர்ல, சொந்த ஊர்ல செய்த? ஆமா, நம்ம சொந்த ஊர்லயே பைட் சபா இருந்தது. அப்ப மணமக்களை வாழ்த்தி பாடல்கள் எழுதி கொண்டிருந்தோம். அதன் பிறகு நான் மலேசியா வந்த பிறகு மயில் என்று ஒரு அற்புதமான இலக்கிய வார இதழ் இருந்துச்சு. அதுக்கு நான் அந்த 12 வயசுல என்னுடைய எழுத்து பணிகளை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து கேள்வி பதில்கள் இப்படி எழுதிக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு மலேசியால வந்து ஆதிகுமணன் அவர்கள் வந்து அனைவருக்குமே தெரிந்தவர், மிக பிரபலமானவர். அவருடைய மலேசிய நண்பன் பத்திரிகையில வந்து நான் அடிக்கடி எழுதிக்கிட்டு கவிதைகள் எழுதி அனுப்புறது இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா நான் வந்து முறையா யாப்பிலக்கணம் படிக்கல, மரபு கவிதை இந்த சந்தத்தின் அடிப்படையில நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு வந்து அந்த எப்படி மரபு கவிதை, இப்ப புது கவிதை நவீன கவிதைனா பரவாயில்ல, ஆமா, முறையான கல்வி இல்ல, சரியான புலவர்கள்ட்ட யார்ட்டையும் பயிற்சி எடுத்துக்கல, எப்படி உங்களுக்கு மரபு கவிதைகள் சாத்தியப்பட்டது? ஆனா அந்த தொடர்புகள் இருந்தது. பாவலத்தி விஆர்பின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க நடத்தின அந்த வந்து ஒரு பயிற்சி, அந்த இதுல வந்து நான் போய் கலந்துகிட்டு அந்த மரபு அவங்க சொல்லி கொடுத்ததை நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு எழுதின அனுபவம் இருக்கு. அதன் பிறகு உங்கள் குரல் என்ற ஒரு அற்புதமான இதழை வழிநடத்திய ஐயா மர்ஹூம் சீனி நைனா முகமது அவர்களுடைய அந்த இதழுக்கு நான் வந்து கவிதைகள் எழுதி அனுப்புவேன். அப்ப வந்து அவங்க வந்து அதை திருத்தி வெளியிட்டு அந்த குறைகளை சுட்டி காட்டுவாங்க. சோ அதன்படி அந்த மரபோட கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆர்வம் இருந்ததன் அடிப்படையில நான் அதை கொஞ்சம் கத்துக்கிட்டேன். சரி, இப்ப இது எல்லாமே மலேசியா தமிழ் பத்திரிகையில தான் நீங்க உங்களுடைய கவிதைகள் படைப்புகள் வந்து? ஆமா, பெரும்பாலும் வந்து மலேசியா தமிழ் பத்திரிகைகள், வானொலி, இப்படித்தான் என்னுடைய இது போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி எஸ்ரோலையும் வந்து ஒரு வருஷம் நம்பிக்கை ஏற்பாட்டிலான அந்த நாடகத்திலையும் நானும் என்னுடைய பிள்ளைகள், அதாவது விண் விரயம் செய்யக்கூடாது அந்த நோன்பு மாசத்துல இடம்பெற்ற ஒரு படத்துலயும் நாங்க ஒரு சிறிய பங்களிப்பை செஞ்சிருந்தோம். இப்ப வந்து பாடல் அப்படிங்கிறது இன்னொரு கவிதை அப்படிங்கிறது நிறைய பேரு ஏற்றிட்டு இருக்காங்க. கவிஞர் இந்த இடத்துல நான் ஒன்னொன்னே சொல்ல விரும்புறேன். 1993 நம்மளுடைய மலேசியால வந்து புகழ்பெற்ற இசையமைப்பாளர் பாடகராக திகழ்ந்த இசைத்தென்றல் என் மாரியப்பன் ஐயா அவங்க வந்து தத்தகரங்கள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க மலேசிய நண்பன் பத்திரிகையில. அதை பார்த்துட்டு நான் அந்த பாடல்களை எழுதி கொண்டு சுமாரா ஒரு 3 பாடல்கள் எழுதி கொண்டு அவர்களை போய் சந்திச்சேன் பிரிக்ஃபீல்ட்ஸ்ல. சந்திச்சு அந்த பாடல்கள் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க, சிறப்பா இருக்குன்னு. ஆனா திட்டமிட்டபடி அந்த ஆல்பம் வெளிவரல. அதான் வந்து என்னுடைய ஒரு இது. ஆக அந்த நல்லவர்களுடைய தொடர்புகள் எனக்கு இருந்தது. புலவர் ஊகா அப்துல் ரஹ்மான் அவங்க வந்து நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய மாமு. இப்படி நல்லவர்களோட அந்த புலவர்களோட தொடர்பு இருந்ததுனால என்ன நான் வந்து கொஞ்சம் வளர்த்து கொள்வதற்கு எனக்கு பெரிய உதவியாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல இறைவனுடைய அருளும் சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க வந்து பாடல் இயற்றிய பணி அப்படிங்கிற, இப்ப கவிதை வார இதழ்கள்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க எழுதிய கவிதைகள் வெளியிடப்பட்டது.
ஆமா. தொடர்ந்து பல இதழ்கள்ல உங்களுடைய எழுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. பாடல் இயற்றுவது அப்படிங்கிறது கூட நீங்க பைத் சபாக்கள்ல பாடல் இயற்றுறது அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த மெட்டு சொந்த முயற்சியில பாடி அங்க அந்த பகுதியில திருமணம் அரங்கேறுவதோடு அந்த பாடலுடைய பயன் முடிஞ்சிடும். முடிஞ்சு போயிடும். ஆமா. ஆனால் இப்ப நீங்க வந்து இஸ்லாமிய பாடல்களை தொடர்ச்சியா வந்து எழுதி இயற்றி தயாரித்து வீடியோ பதிவு வரைக்கும் செய்து இப்ப சமூக வலைதளமான யூடியூப்ல வந்து அதை வெளியிட்டு உண்மைதான். முதல் பாடல் முயற்சி அப்படிங்கறதான் வந்து அந்த இசையமைப்பாளர்கிட்ட கொடுக்கப்பட்டு அது பாடலா வராத முயற்சி இல்லையா? அது முதல் முயற்சி. உண்மைதான். ஓகே. இப்ப இரண்டாவது கட்டமாக இஸ்லாமிய பாடல்கள் இயற்றிய அந்த அனுபவம் சொல்லுங்க. முதல்ல என்ன பாடல் இயற்றப்பட்டது? யாரு அல்லது முதல்ல நிறுத்தின பாடல் திரும்ப எழுதுறீங்களா இல்ல திரும்ப புதுசாவே பாடல் எழுதுறீங்களா? இல்ல, புதுசாவே நான் வந்து இந்த சினிமா மெட்டல்ல பாடல் எழுதி இருக்கிறத பார்த்துட்டு நாகூர்ல இருந்து நாகூர் கவி அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நோன்பு மாசத்தை முன்னிட்டு ஒரு ஆல்பம் வெளியிடுறோம் வான்பிறை அப்படிங்கிற பேர்ல. அதுல வந்து உங்களுடைய பாடல் ஒண்ணு இடம் பெறணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், நீங்க எழுதி தர முடியுமான்னு கேட்டாங்க. உடனே அல்லாஹ்வின் அருள் இறங்கும் ரமலான், அடியார்கள் மனம் குளிரும் ரமலான் அப்படிங்கிற பாடல் தான் முதல்ல நான் வந்து எழுதி தனி மெட்டமைத்து இசைவில்ல ஒரு ஆல்பத்துல வெளியான பாடல். அதற்கு வந்து நாகூர் கவி அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் வந்து நாகூர் டி மியான் என்பவர். அந்த பாடலை பாடியவர் நம்மளுடைய தீனிசை தென்றல் நாகூர் சதாம் அவர்கள். சரி. ரொம்ப நான் எழுதி அனுப்புன அந்த வரிகளை ஒரு வரிகள் கூட அவங்க மாத்தாம அழகா மெட்டமைத்து அதை பாடி அந்த வான்பிறைங்கிற ஆல்பத்துல வெளியிட்டு இருந்தாங்க. அதான் என்னுடைய முதல் பாடல் அனுபவம். சரி, இந்த முதல் பாடல் இசையமைப்பாளரும் பாடகரும் கவிஞரும் தமிழகத்தில் ஏற்கனவே ஓரளவுக்கு அறிமுகமானவர்கள், இஸ்லாமிய பாடல்கள் அறிமுகமானவர்கள். அவர்கள் வழியாக உங்களுடைய ஒரு பாடல் அரங்கேற்றப்பட்டு ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அது ரமலானை முன்னிட்டு வெளியிடப்பட்டது. அந்த பாடலுக்கு உங்க பகுதியில மலேசியாவில உங்களுடைய அறிமுகம் எப்படி கிடைத்தது? அதற்கான வரவேற்பு எப்படி இருந்தது? அறிமுகம் வந்து நம்ம வட்டத்துல வந்து நம்ம பகிரும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக கொண்டாடப்பட்டது. ஏன்னா வந்து ஒரு தனி பாடலா இசையமைத்து வெளிவரும்போது ஒரு முதல் பிள்ளையை நம்ம பெற்றெடுக்கும் போது எவ்வளவு ஒரு நம்ம சந்தோஷப்படுவோமோ அப்படி ஒரு மன மகிழ்ச்சி எனக்குள்ள இருந்தது. அதை வந்து என்னுடைய சுற்றங்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே கொண்டாடினாங்க. குறிப்பா என் ஊரை சேர்ந்தவர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுக்குறாங்கிறது வந்து இன்றளவும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு அந்த முதல் பாடல் வெளிவந்த போது. சரி, எந்த வருடத்துல முதல் பாடல் வெளியிடப்பட்டது? நான் நினைக்கிறேன் ஒரு 2018 அல்லது 17 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் தான் நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? ஆமா, இருக்கலாம். தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ரமலான் பாடல் வெளியிட்டு இருக்கீங்க. உண்மைதான். அதன் பிறகு வந்து நம்ம நாகூர் சதாம் அவர்களை வைத்து நம்ம ஊரோட சிறப்பை கூறுற ஒரு பாடலையும் எழுதியிருந்தேன். வழுதூர் அல்லாஹ்வின் சீரு, இது அழகான ஊரு, சந்தோஷம் பூக்கும் வழுதூர் அப்படிங்கிற பாடலை என்னுடைய சொந்த ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்ல அந்த நாகூர் சதாம் அவர்களை வைத்து பாட வச்சிருந்தோம். சரி. இப்ப அது மாதிரியான முயற்சி உண்மையிலேயே ஒரு வரவேற்க வேண்டிய அல்லது ஒரு வித்தியாசமான அனுபவம் கூட. ஏன்னா இப்ப வந்து பொதுவாக ஒரு இஸ்லாமிய பாடல் அப்படின்னா எத்தனையோ பாடல்கள் வருது. அதே மாதிரி இந்த பாடல்கள் நம்ம ஊர்க்காரர் எழுதியிருக்கார் கேட்போம் அப்படிங்கிற அந்த அபிமானம் ஒன்று. ஆனா நம்ம ஊரை பத்தி, நம்ம ஊர்ல இருக்கிற இடங்களை பத்தி, நம்ம ஊருடைய சிறப்பை பத்தி சொல்றாங்க. அது ஒரு பாடல் நம்ம ஊருக்காரர் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த பாடலுக்கு வந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும் இல்லையா? அந்த பாடல் உண்மைதான். எப்படியான ஃபீட்பேக்ஸ், பின்னூட்டங்கள் அந்த பாட்டு கிடைச்சது? இல்ல, அந்த பாடல் வந்து இப்பொழுது வரைக்கும் நம்ம ஹபீப் டிவி அப்படிங்கிற ஒரு சேனல் நடத்தி வருகிற நம்மளுடைய அருமை நண்பர் சபீர் அவங்க வந்து இப்போ வரைக்கும் அந்த பாடல்களை பயன்படுத்திக்கிட்டு அடிக்கடி காணொலி செஞ்சு அவங்களுடைய சேனல்ல வெளியிட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த பாடல்கள் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஊரை பத்தி ஒரு பாட்டு வருதுன்னா அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு. அந்த காலத்துல நம்ம வாழ்ந்த சூழல், அந்த விதங்களை பத்தி நம்ம அந்த பாடல்ல குறிப்பிட்டிருந்தோம். அதனால வந்து அது கொண்டாடப்பட்டது. சரி, இப்ப இந்த முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு உங்களுடைய பாடல்ல தமிழகத்தினுடைய இசைத்துறையில ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற சிலருடைய குரல்கள்ல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பா உங்களுடைய முதல் சிறப்பான ஒரு
பதிவுனா அநேகமாக இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்களுடைய உருவாக்கத்தில் வந்ததுதான் நினைக்கிறேன், இல்லையா? இல்ல அதுக்கு அது ஒரு பாடல். ஆமா, முன்னாடியே நட்சத்திர ரவுலா ஷரீஃபிலே அந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பாக வந்த பாடல். உண்மைதான். சரி, அந்த பாடல் யார் தயாரிச்சாங்க சார்? இன்னும் தாஜ்னூருடைய இசையமைப்போட அந்த பாடல் எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு, இந்த பாடலுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடந்தது? அதாவது நமக்குள்ள திறமைகள் இருக்கலாம், ஆனா அதை வெளிக்காட்டுவதற்கான சரியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால்தான் நம்மளுடைய திறமைகள் வெளிப்படும். இல்லை என்றால் அது அடிபட்டு போயிடும், யாருக்குமே தெரியாமலே போயிடும். இப்ப என்னை வந்து ஒரு பாடலாசிரியராக நான் வெளிக்காட்டிக் கொள்வதற்கான சரியான ஒரு அடித்தளத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் ஊரை சேர்ந்த என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய துபாயில பெரிய அளவுல வணிகம் செய்து வருகின்ற பவர் குரூப்ஸ் நிறுவனர் மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் முகமது ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தான். அவங்க வந்து உம்ரா செய்ய போயிருக்கிறாங்க. அப்ப அங்க பாக்குற காட்சிகள் வந்து அதை உள்வாங்கிக்கிட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, தம்பி இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம மனிதர்கள் வந்து எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் கூட இந்த சில நேரங்கள் அந்த ஜியாரத்து பண்றதுக்கான அனுமதிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் கிடைக்குது. ஆனா அந்த பறவைகள் குருவிகள் எல்லாம் பாருங்க, அது பாட்டுக்குள்ள சுதந்திரமா போகுது வருது. இதெல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது தம்பி, இதை ஒரு பாட்டா செஞ்சா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்படி உருவானதான் அந்த பாடல். அந்த ரவுலா ஷரீஃபிலே மாநபி நிழலிலேங்கிற அந்த வரிகளோட அங்கே அவங்க பெற்ற அனுபவத்தை என்னை என்னிடம் சொல்ல அந்த வரிகளாக எழுதி நம்மளுடைய மதிப்பிற்குரிய திரைப்பட இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்களை வைத்து நம்ம அந்த பாடலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பாடலை வெளியிட்டோம். அந்த பாடலை வந்து தவறா இல்லைன்னா கவின் அவர்கள் மிகச்சிறந்த பாடகர், ரொம்ப பிரமாதமா பாடியிருந்தாரு. ரொம்ப சிறப்பா வந்து இருந்தது அந்த பாடல். உண்மையில இந்த பாடல் உருவான விதத்தை நீங்க சொல்லும் போது எனக்கு ஏற்கனவே உங்க ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில வந்து சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய அந்த பெருமானாருடைய வாழ்வுகளை முழுமையாக கேட்ட உமரு புலவர் தான் வந்து எழுதினாங்க. ஒரு முறை கூட ரசூல்லாவை கண்ணால் பார்க்காத ஒரு மனிதர். அதே மாதிரி அரபு நாடு என்கிற ஒரு நாடு உலக வரைபடத்தில் எங்க இருக்கிறது என்று கூட தெரியாது. ஆமா, உண்மைதான். அந்த உலக வரைபடத்தில் அரபு நாடு என்கிற ஒரு நாட்டையே பார்த்திடாத, வரைபடத்தில் கூட பார்த்திடாத ஒரு புலவர், பெருமானாரை ஒரு முறை கூட நேரில் பார்த்திடாத ஒரு புலவர். கீழக்கரையில் சதகத்துல்லா அப்பா அவர்களுடைய அந்த சரித்திர சம்பவங்களையும் ஹதீசுகளையும் வாழ்வியல் குறிப்புகளையும் கேட்டு அதை வைத்துக் கொண்டு ஒரு மாபெரும் காவியத்தை எழுதினார்கள். நீங்க சொல்லும் போதே என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ஒரு ஆசீர்வாதம். அனுபவ பாலைவனத்தில் வந்து 5 நிலத்தினுடைய தன்மைகளை வந்து உமர் புலவர் பொருத்தியிருப்பார். பாலைவனத்துல வந்து பூந்தோண்டக்கள் பூத்து குலுங்குவதாக அதுல செய்திகள் இருக்கும். காரணம், தமிழகத்தினுடைய நிலச்சூழலை மனதில் வைத்துக் கொண்டு அரபு நாட்டினுடைய வரலாற்றை சரித்திரத்தை எழுதுகிற முயற்சி. அதே போன்று திரு பவர் ஜாகிர் ஹுசேன் சார் அவர்கள் தான் உள்வாங்கி கொண்ட அந்த காட்சிகளையும் நிகழ்வுகளையும் உங்களிடம் சொல்ல அதை பாடலாக புனைவது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு புதிய முயற்சி, ஒரு நல்ல வடிவம். அது இன்னொருத்தங்களுடைய உணர்வை ஒருத்தர் பாட்டா எழுதுறது அப்படிங்கிறது அது இன்னும் ஒரு மேலுமான ஒரு திறமை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன குறிப்பு உமரு புலவரை நினைவுபடுத்துவதாக இருந்தது. வாழ்த்துக்கள் சார். அவங்களே சிந்திக்கிறாங்க, நம்மள்ட்ட இவ்வளவு காசு பணம் இருக்கு, ஆனா நம்மளால கூட நம்ம வந்து நினைச்ச நேரத்துக்கு சேரத்துக்கு போக முடியல. ஆனா அந்த சிட்டுக்குருவிகள் வந்து இவ்வளவு ஈஸியா போயிட்டு வருதுங்கிறது அவங்கள நினைச்சே வந்து அவங்க சிந்திக்கிறாங்க, அதை உணர்றாங்க. அதோட வித்தியாசமான பார்வையும் கூட. ஏன்னா அது உண்மைதான். எத்தனையோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்கள் உலக நாடுகள் முழுக்க இருந்து அந்த கௌபாவை பார்த்து தரிசித்து வருகிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் அந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து தோன்றதில்லை. அதனால அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள். அதுல அவருடைய உணர்வை நீங்க பாடலாக்குறது ஒரு தனி முயற்சி. இப்ப பாடல் எழுதுகிற பணிகள் மட்டும்தான் செய்றீங்களா, இல்ல பாடுகிற முயற்சியும் இருக்கா? பாடுவது நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பொழுதுபோக்குக்காக நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா பல நண்பர்கள் ஏப்பா நீ பாடுகிற எழுதுறதோட நிப்பாட்டிக்கப்பான்னு சொல்றது என்னுடைய காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட என்னுடைய ஆத்ம திருப்திக்காக
நான் அவ்வப்போது என்னோட பாடல்களை இப்ப பாடிக்கொண்டுதான் பாடுற இருக்கிறேன். பழக்கம் இருந்துக்கிறது அப்படின்னா நம்முடைய நேயர்களுக்காக வந்து ஒரு 4 வரி பாடல் பாடலாமா? முடிஞ்சா இந்த கௌபாவை உருவாக்குன இந்த பாடலை கூட நீங்க பாடலாம், இல்லைன்னா உங்களுடைய விருப்பமான ஒரு 4 வரி பாடல் பாடலாம். அதான் அந்த பாடல் வந்து எனக்கு உடனே சட்டுன்னு ஞாபகத்துல இல்ல. வரல. இது சரி. பாடல் வந்து நான் வாழ்ந்த அந்த கிராமத்து சூழலை வந்து நினைத்து ஒரு புனையப்பட்ட பாடல். இந்த பாடலை வந்து நமது ஊரைச் சேர்ந்த துபாயில வணிகம் செய்து கொண்டிருக்கிற அல் ஃபரீதா குரூப் அவங்க தயாரிச்சிருந்தாங்க. ஓ சரி. அன்றிருந்த கிராமம் அழகு நிறைந்தது, கொண்டிருந்த யாவும் கொடுத்து சிறந்தது, விட்டு தின்னாது கொட்டானில் கொடுத்தனுப்பும் கூட்டம் நிறைந்தது, மதங்களை தாண்டியும் மாமா மச்சான் என்றது, மண்ணின் மகத்துவம் அதுதான் என்பது, பெண்களின் நாணம் அது பெருமை காக்கும் மானம், முகம் காட்டாது கதவின் பின்னே மறைந்து பேசி பண்பு பேணும், தூசி படியா ஏசி காற்று பாடும் பறவை ஓசி பாட்டு, காட்சியெல்லாம் பச்சைதான் அது கடவுள் போட்ட பிச்சைதான், அதை காண நெஞ்சில் இச்சைதான், இன்று கனவாகி போன ஏக்கம்தான், இன்று கனவாகி போன ஏக்கம்தான். இப்படி அந்த கிராமம் எப்படி இன்னைக்கு மாறி இருக்கிறது. அந்த கொட்டான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்தா அந்த கொட்டான்ல இருந்தா அந்த முட்டாய் பிஸ்கட் எல்லாம் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுத்து கூட்டு விடுவான். இதெல்லாம் வந்து என் மனசுல வந்து ஒரு பசுமரத்தாணி மாதிரியே அந்த சூழல்ல வாழ்ந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சு ஏங்குற மாதிரியான ஒரு சூழல அந்த பாடலை நான் வடிவமைச்சிருந்தேன். மண்டபம் இல்லை. 90களுடைய தொடக்கம் வரைக்குமான இந்த வெளிநாட்டு சபராளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தால் ஆமா, சபராளிகள் அவங்க கொண்டு வந்தது ஒரு பேக்கெட்டா இருந்தா கூட அதை ஒரு 4 பேருக்கு பங்கு வச்சு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையில வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் கிராமத்துல. நீங்க சொன்ன இந்த வரிகள் வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கும் 90களில் 80களின் இறுதிகளில் 90களின் இறுதி வரைக்கும் வெளிநாடுகளில் இருந்தவர்கள் சென்று வந்தவர்களுக்கு அவரவர்களுடைய நினைவுகளை வந்து தூண்டுவதாகவும் பழைய நல்ல நினைவுகளை கிளறுவதாகவும் அந்த வரிகள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் உங்க ஊருடைய சூழலை நீங்க பாடினா கூட இந்த நிகழ்ச்சியை வளைகுடாகள்ல இருந்து நிறைய நேயர்கள், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கால இருந்து நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் உங்க வார்த்தைகளுக்கும் அவங்களுடைய ஊருடைய அந்த ஒரு முந்தைய காலத்தினுடைய நினைவுகள், பசுமைகள், சென்று வந்த அந்த விதம், இது எல்லாமே வந்து நினைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான அருமை. இன்னொரு விஷயம், நம்ம வந்து மலேசியால வந்து புலோ பசார்ல அடங்கி இருக்கிற சுல்தானுல் அரிஃபின் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் கூட வந்தாங்கன்னா இங்க ஜியாரத் பண்ணாம போக மாட்டாங்க. அவங்கள பத்தி ஒரு பாடல் எழுதணுண்டு எண்ணம் கொண்டு நம்மளுடைய சென்னையில இருக்கிற அவுகத் மகேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த பாடலை செய்வோம்னு முடிவு பண்ணோம். அது பிரபலமான பாடகர் அஸ்லம் அவர்களை பாட வைச்சோம். ஓ சரி. அது வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல வந்துச்சு. ஆனா உள்ளூர்ல வந்து நிறைய மக்கள் நம்மளுடைய வலியுள்ள அவங்களுக்காக வந்து நிறைய பேர் உதவிகள் கொடுத்தாங்க, பண உதவிகள். அதை கொண்டு வந்து அந்த பாடலை நம்ம தயாரிச்சிருந்தோம். அது ஒரு மிக கிட்டத்தட்ட 4 சரணம். ஏன்னா வலியுள்ளாக்களை வந்து நம்ம 2 சரணத்துல சுருக்கிட முடியாதுல்ல. அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பு, அவங்கள கொண்டாடுற மக்களோட பத்தி, ஆமா எல்லாமே இருக்கணுங்கிற ஒரு 4 சரணம். அவங்க பிரபல பாடகர் அஸ்லமும் கூட ஒரு 3 நாள் சென்னையில தங்கி இருந்து நம்மளுக்காக அந்த பாடலை மிக சிறப்பாக குறைந்த ஒரு தொகையை வாங்கி கொண்டு நம்மளுக்காக அதை வாங்கி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த நேரத்துல அவங்க நன்றிக்குரியவர்கள் நம்மளுக்கு. நிச்சயமா பேசியிருக்காங்க. கர்நாடகாவில இருந்து சென்னைக்கு வந்து ஒரு 4 நாள் தங்கி இருந்து வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல கூட நான் வந்து முதல்ல எழுதுனது வந்து மண்ணின் சுவனம் மலேசியாவில் அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்ப வந்து அந்த பாடல வந்து நான் எதா இருந்தாலும் வந்து நம்மளோட நாகூர்ல இருக்கிற கவிஞர் நாகூர் காதரொலி அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டேன். ஏன்னா மார்க்க சம்பந்தப்பட்ட பாடல்கள்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை எழுதிடக்கூடாதுல்ல, பிழையாயிடக்கூடாது. அப்ப அவங்கள்ட்ட எழுதி ஆலோசனை கேட்ட போது அவங்க சொன்னாங்க, மண்ணின் சுவனம்னு நம்ம மதினாவை தான் சொல்லுவோம் தம்பி, இது மண்ணின் சுவனம் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு, அந்த வரிய மாத்த. ஆனா பாடல் பதிவாயிடுச்சு.
அப்ப என்ன செய்யறதுன்னு திருப்பி நான் இசையமைப்பாளர் தொடர்பு கொண்டு கேட்ட போது, சரி உங்களுக்காக நான் ஒரு நாளைக்கு தங்கிட்டு அதை நாளைக்கு ரெக்கார்டிங் மாத்தி பாடிட்டு நம்ம போக சொல்லுவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதன் Okay. பிறகு பண்பின் நிலமா மலேசியாவில் மங்கா ஓ. ஒலியே நூறுல்லா அப்படின்ட்டு நம்ம மாத்தி அதை மீண்டும் பாட வச்சது ஒரு மறக்க முடியாத ஒரு சிறப்பு, விஷயம் அந்த சிறப்பு. இடத்துல. அற்புதமான ஏற்பாடு. நல்ல இசையமைப்பாளர்கள், நல்ல துறை சார்ந்த வல்லுநர்கள், நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பாடகர்கள், ஆமா. இவர்களெல்லாம் வந்து இந்த பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உருவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நேர்த்தியும் தெரிகிறது. இப்ப சமீபத்துல வந்து சென்ற ஆண்டு நினைக்கிறேன், இல்ல இந்த ஆண்டு 2025 நினைக்கிறேன், தமிழகத்துல மட்டுமில்ல, கிராமிய மக்கள் இசை பாடலின் வழியாக உலக தமிழ் மக்கள் மனதில் இடம் பிடித்த திரு செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதியர்களை வைத்து ஒரு பாடல் உருவாக்கியிருக்கீங்க. ரமலான் பிறையே வருக, ரஹ்மான் அருளை தருக. அது வந்து ம். மில்லியனை தொட்ட பாடல் யூடியூப்ல. ஆமா, ஆமா, ஆமா. நண்பர் ஆமா. இசையமைப்பாளர் ஜெய் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. அவங்களுடைய வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நான் அவங்கள தொடர்பு கொண்டுதான் இந்த பாடலை செய்வோம்னு நம்ம முடிவு பண்ணோம். சரி. அப்புறம் அவங்கள வச்சு நம்ம செஞ்சோம். என்னுடைய மனைவி பேரு ரமலான் என்பதால ஓ. என்னமோ தெரியல, நான் எழுதுற பாடல் பூரா ரமலான் வராம வர மாட்டேங்குது. அந்த மாதிரி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. ஆமா. அந்த பாடல் ரொம்ப ரமலானுக்கு இந்த சிறப்பா பாடல் ஹிட் ஆனது. ஆமா, 1 மில்லியன் தொட்டு இருக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் பெரிய என்னை பொறுத்த விஷயம். ஆமா. வரைக்கும். அது உண்மையிலேயே அந்த கூட்டணி வந்து ஒரு நல்ல புதிய ஒரு அமைப்பு. ஏன்னா இசையமைப்பாளர் ஜே, அதுவும் நீங்க போட்ட அந்த 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 காலகட்டம்ங்கிறது வந்து திரைத்துறைக்கு வந்து செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதியர்கள் வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸா இருந்த நேரம், உச்சத்துல இருந்த நேரம். பாடல்களை வந்து கொடுத்த அந்த நேரத்துல அவங்களை இஸ்லாமிய பாடல் பாட வைத்த சிறப்பு உங்களை குறிப்பா சேர்ந்த மாற்று மத சகோதரர்கள் ரொம்ப கொண்டாடுனாங்க. அத நிச்சயமா, நிச்சயமா. கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கொண்டாடுனாங்க அந்த பாடலை. ஆமா. ஏன்னா அது நம்ம போல வந்து அதுல வழக்கமாக ஒரு வரி வரும், எப்பவுமே பட்டினி இஸ்லாமிய போட்டு பார்ப்ப பட்டினி சொல்லுங்க. போட்டு பார்ப்பதுதான் படைத்தவன் நோக்கம் அல்ல அப்படின்னு ஒரு வரி வரும். அதை இசையமைப்பாளர் ஜெய் அவர்கள் வந்து அடிக்கடி குறிப்பிடுவார். எனக்கு ரொம்ப மனதை தொட்ட வரி இந்த வரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இறைவன் என்பவன் நம்ம பட்டினி போறதுனால அவனுக்கு எந்த லாபமும் இல்லைல்ல, அது நம்மளை ஆமா, ஆமா. பக்குவப்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறமான ஒரு வரி. சொல்லுங்க சார். நிச்சயமா. ஒவ்வொரு பாடல்களும் உங்களுடைய தனித்துவமான பாடல்களாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய உங்களுடைய பாடல் இசைமுரசு நாகூர் அனிஃபா பற்றியதாக இருக்கிறது. இந்த ஆண்டு இசைமுரசு நாகூர் அனிஃபாவுடைய 100ஆண்டு என்பதால் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் முழுக்க நாகூர் அனிஃபாவை கொண்டாடும் விதமாக பல்வேறு முயற்சிகள், விழாக்களாக, அரசு விழாக்களாக, பெரும் விழாக்களாக நடத்தப்பட்டது. அந்த ஆமா, வகையில உங்களுடைய பங்களிப்பாக நாகூர் அனிஃபா குறித்த ஒரு பாடல் வெளிவந்திருக்கிறது. இந்த ஆமா. பாடல் உருவானது பற்றி சொல்லுங்க, இந்த பாடலின் பின்புலம் பத்தி சொல்லுங்க. இந்த பாடலினுடைய சிறப்புகளோட உங்களுடைய இன்னொரு பாடலோட நாம நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சி வந்து அலிநகர், மலேசியால இருக்கக்கூடிய அலிநகர் முஸ்லிம் ஜமாத் அவங்களுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் அகமது பசீர் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறதுக்கு முடிவு பண்ணி அந்த நாகூர் சதாம் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். ஏற்பாடு செய்து அந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஜமாத்தோட துணைத் தலைவர் அஜ்மல் கான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து வெறும் கச்சேரியா மட்டும் பாடலை பாடிட்டு போகாம இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா நம்ம கொண்டுட்டு போகணும். ஆக பாடக்கூடிய அனைத்து பாடல்களை எழுதிய கவிஞர்களையும் நம்ம குறிப்பிட்டு நம்ம கொண்டுட்டு போகணும் இந்த நிகழ்ச்சியை அப்படின்னு விஷயம். அதாவது நம்ம அதுக்காக வந்து நம்மளுடைய கவிஞர் நாகூர் காதலொலி தொடர்பு கொண்டு அத்தனை கவிஞர்களை பெயர்களை வாங்கி ஒவ்வொரு பாடலிலும் அவர்கள் எழுதிய கவிஞர்களின் பெயரை சொல்லிதான் நம்ம நிகழ்ச்சியை நடத்தணும். ஒண்ணு. ரெண்டாவதாக வந்து நம்ம இசை முரசு பற்றிய ஒரு சிறப்பான பாடல் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக வந்து காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பாடலோட நிகழ்ச்சியை முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட முக்கியமாக இசைமுரசு அவர்கள் பாடிய பாடல்களின் தலைப்பை கொண்டு ஒரு பாடலை நீ எழுது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை கொடுத்தாங்க அஜ்மல் கான் அவர்கள். சோ அதன் அடிப்படையில எல்லாம் வந்து நம்ம இசைமுரசு பாடிய பாடல்களை முயற்சி இல்லையா? அந்த ஆமா, ஒவ்வொரு பாடலுடைய தொடக்க வரிகளை கொண்டு ஒரு பாடல் அமைக்கிறது. ஒரு வரி ஏன்னா மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற பேர்ல அவங்க ஒரு பாடல். ஏன்னா அனைத்துமே வந்து அவர்கள் பாடிய மெட்டுல தான் நம்ம பாடப்பட்டது அனைத்து பாடலுமே. அது ஒரு குறிப்பான ஒரு விஷயம். சோ அவங்க பாடிய ஒரு பாடல் மெட்டை எடுத்த அவங்க பாடிய பாடல்களை தலைப்பை கொண்டு அந்த பாடலை நம்ம நிரப்பி, ஆனா அது நான் கூட அவ்வளவு பெருசா எதிர்பார்க்கல. ஆனா மிகப்பெரிய அளவுல அது வரவேற்பு பெற்றுச்சு அந்த பாடல். ஒரு புதுமையான முயற்சினாலேயே நம்ம தெரியல. ரொம்ப சிறப்பு. இப்ப இறுதியா அந்த பாடல், ஏன்னா நீங்க சொல்லும் போதே நேர்களுக்கு கேட்கணும்னு ஒரு ஆர்வம் உருவாயிருக்கும். அதனால அந்த பாடலுடைய ஒரு 4 வரியோட நம்ம அந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார். அந்த பாடல் உடனே ஞாபகத்துக்கு வரலையே.
ஆமா. அப்ப வேற பரவாயில்ல. ஒரு அம்மா பத்தி ஒரு பாடலோட ஒரு பாடலாம். இறைவன் குத்து சோங்கலை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடலாமா? சொல்லுங்க. ஓகே. இது இந்த நேரத்துல வந்து நான் குறிப்பா நன்றி சொல்லக்கூடிய இன்னொரு அற்புதமான மனிதர், பிரபல இஸ்லாமிய பின்னணி பாடகர், நம்மளுடைய இறையன்பன் குத்தூஸ் அவர்கள். நான் வந்து பாட்டு வழி பயணம் என்கிற அந்த வாட்ஸ்அப் குழுமத்துல அந்த பாடல் வரிகளை வெளியிட்டு இருந்தேன். காணாத தலைவர் மீது இது காதல் கொண்ட கூட்டம், கண்ணியத்தின் தோட்டம் அப்படின்ற பாடல் வரிகளை வெளியிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த வரிகள் ரொம்ப அற்புதமா இருக்கு, இந்த பாடலை நான் பாடுறதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும்னு கேட்டாங்க. உங்க குரல்ல வந்து என்னுடைய பாடல் வரி வருதுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல அஜி, கண்டிப்பா தாராளமா பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆயிரம் விளக்கு ஹுசேன் அவருடைய மகனாரு, அவங்கதான் இசையமைச்சிருந்தாங்க. அவருடைய மச்சினன் தான் இறைவன் குத்துஸ் அவருடைய மைத்துனர். அவங்க இசையில வந்து உங்க பாடுன அந்த காணாத தலைவர் மீது காதல் கொண்ட கூட்டம் வந்து மலேசியால வாழ்றக்கூடிய உலமாக்கள் மத்தியில எனக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் உலமா சபை நடத்திய மீலாது விழாவில் முதல் பாடலாக எங்கேயோ இருக்கக்கூடிய இந்த சிறியவனின் பெயரை குறிப்பிட்டு இறைவன் குத்தூஸ் அவர்கள் அன்பு தம்பி ஹாரூன் எழுதிய பாடல் சொல்லி அவன் முதல் பாடலாக அந்த பாடலை பாடியது என் மனதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியவும், ஒரு இப்படிப்பட்ட உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடகர் நம்ம பேரெல்லாம் சொல்லி இந்த பாடலை பாடணுமா, அந்த அளவுக்கு பண்பான மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு நான் வியந்த ஒரு மனிதர் அவர்கள். அதையும் நான் இந்த நேரத்துல நன்றியோடு சொல்லிக்கிற விரும்புறேன். நிச்சயமா அவருடைய பதிவுல உங்களுடைய பாடல் வெளிவருகிற போது இன்னும் தமிழக, அதாவது மலேசியாவை தாண்டி தமிழகத்திலும் பிற பகுதிகளிலும் இந்த பாடகருக்கும் அந்த பாடலை இயற்றிய கவிஞருக்குமான ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அது அமைந்தது. அந்த வகையில் இறையன்பன் அவர்களுடைய அந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ரொம்ப மகிழ்ச்சி சார். இதுவரை உங்களுடைய இந்த பாடல் புனையும் பின்புலம் பற்றியும் இதுவரை நீங்கள் உருவாக்கி வெளிக்கொண்டு வந்திருக்கிற பாடல்களுடைய ஒவ்வொரு சிறப்புகளையும் நம்முடைய நேர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மலேசியாவிலிருந்து உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேர்கள் சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். அல்ஹம்துலில்லாஹ், என்னையும் ஒரு பாடலாசிரியனாக அங்கீகரித்து உரிய மரியாதை கொடுத்து அடியனை தொடர்பு கொண்டு இந்த பேட்டியை எடுத்த இசைமுரசு நிர்வாகத்தினருக்கும் தங்களுக்கும் உலகமெங்கும் வாழக்கூடிய இசைமுரசு அவர்களின் நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி நம்முடைய உரையை பேட்டியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நாம் இந்த படைப்பு நிகழ்ச்சியில் இதுவரை தமிழகத்தில் பிறந்து மலேசியாவில் வாழ்விடமாக கொண்டாலும் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் இஸ்லாமிய பாடல் மரபில் மிகப்பெரிய பங்களிப்பை புதிய முயற்சிகளோடு செய்து வரக்கூடிய மலேசியாவை தற்போது இருந்து தமிழகத்தில் இசை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய திரு AMZ ஹாரூன் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாம் சொல்ல நினைப்பட்டுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.